அனைவருக்கும் வணக்கம். புரவர் சந்திரசேகரன் பேசுகிறேன். இன்று ஒரு சித்தர் வரிசையிலே இன்றைக்கு நாம் சேந்தமங்கலத்திலே வீட்டிலிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவபிரகாச அவதூதர் என்ற மகானை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். தமிழகத்திலே அவதூத சந்நியாச பரம்பரையில் மிக புகழ்பெற்று விளங்கக்கூடியவர் சிவபிரகாச அவதூத சுவாமிகள். சுவாமிகள் இன்றைய விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணநல்லூருக்கு அருகிலே கல்பட்டு என்ற ஊரிலே கிபி 1871 பிறந்தார்கள். அவருடைய பெற்றோர் ராமசாமி சாஸ்திரி, ஜானகி அம்மாள் என்பது. சுவாமிகளுக்கு இளமையில் கிருஷ்ணமூர்த்தி என்று பெயர். சுவாமிகளுக்கு முன்பாக தமையன்மார் மூவரும் தமக்கு இருவரும் அந்த குடும்பத்திலே பிறந்திருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தாது வருடம் மிக கடுமையான பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் காரணமாக குடிபெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு சுவாமிகளின் பெற்றோர் குடும்பத்துடன் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆடுதுறை என்ற ஊருக்கு குடிபெயர்ந்தார்கள். அதனால் சுவாமிகளுடைய இளமை கல்வியானது ஆடுதுறையிலும் அதை ஒட்டிய கும்பகோணத்திலும் தொடர்ந்தது. தன்னுடைய கல்வி முடிந்தவுடன் ஆடுதுறை பகுதியில் உள்ள கிராமங்களில் சுவாமிகள் ஆசிரியராக பணி செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் வருமானம் புகதாத நிலையில் சுவாமிகள் மேற்கொண்டு முயற்சி செய்து செட்டில்மெண்ட் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்தார்கள். அதில் சேரும் பொழுதவுடன் இவருக்கு ஊதியமும் அதிகமாக கிடைத்தது. வேலையோ சென்னைக்கு மாறுதலாக கிடைத்தது. அதனால் சென்னைக்கு சென்ற சுவாமிகள் அந்த பணியிலே ஈடுபட்டு அங்கேயே தங்கியிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் சுவாமிகளுக்கு ஆன்மீகத்திலே விருப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது பெற்றோர்கள் சுவாமிகளிடம் மணமுடித்துக் கொள்ளுமாறு வற்புறுத்தினார்கள். சுவாமிகளுக்கோ மன வாழ்க்கையில் விருப்பமின்மையால் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சகோதரர்களுடனும் அவருக்கு கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. அதனால் மனமறுத்த சுவாமிகள் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு காசிக்கு சென்று விட்டார். காசியிலே மௌன சாமிகள் என்ற சாமியுடன் சில காலம் தங்கியிருந்தார்கள். அவர் மூலமாக ஆன்மீகத்திலே சற்று முதுமையான எண்ணங்கள் பெற்று மிகச் சிறந்த ஒரு ஞானியாக அவர் பரிணமித்தார்கள். சாமி காசியில் இருப்பதை அறிந்த அவரது பெற்றோர்கள் நேரடியாக காசிக்கு சென்று சாமியிடம் அழுது புலம்பி ஊருக்கு வந்து எங்களுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அப்பொழுது சுவாமிகள், நீங்கள் ஊருக்கு முன்னால் செல்லுங்கள், இன்றிலிருந்து 96வது நாள் நான் ஊரில் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். பெற்றோர்களும் சரி என்று ஊருக்கு வந்துவிட அன்றிலிருந்து 96ஆம் நாள் சுவாமிகள் ஊருக்கு வருகிறார்கள். ஊருக்குள் காலையில் காலடி எடுத்து வைத்ததுமே அன்று காலையில்தான் சுவாமிகளுடைய தந்தையார் இயற்கை அடைந்து விட்டார் என்ற செய்தியானது அவருக்கு கிடைக்கிறது. அதன் பின்னால் அதற்குரிய காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஆடுதுறை விட்டு கிளம்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுவாமிகள் சகோதர சகோதரிகளுடன் தாயுடனும் புதுக்கோட்டை அருகில் உள்ள காணாப்பேட்டை என்ற ஊருக்கு வந்து வருகிறார்கள். அங்குள்ள வேத பாடசாலையில் சகோதரர்களுக்கு வேலை கிடைக்கிறது.
குடும்பம் அங்கே தங்கிவிடுகிறது. சுவாமிகளுக்கோ தனது ஆன்மீக வேட்கைகள் அதிகமாக இருந்ததனால் தனக்கு ஒரு சத்குரு வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அதே கவலையில் இருக்கிறார். அப்பொழுது அருகிலே மானாமதுரையில் புகழ்பெற்ற துறவியாக ஜட்ஜு சுவாமிகள் தங்கியிருப்பதை அறிந்து அவரிடம் சென்று தனக்கு தீட்சை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அவரோ உடனடியாக தராமல் தாமதப்படுத்துகிறார். இந்நிலையில் அவர் பொதிகைக்கு புறப்பட்டு செல்கிறார். அப்பொழுது சுவாமிகளும் ஜட்ஜு சுவாமிகளுடனேயே பொதிகை சென்று அவருக்கு உதவிகள் செய்து கொண்டு கூடவே இருக்கிறார். அப்பொழுது ஜட்ஜு சுவாமிகள் இவருடைய பரிபக்குவ நிலையை அறிந்து இடையில் தாமதிக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு அவருக்கு தீட்சை தர சம்மதிக்கின்றார். 1900 ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி என்று கிருஷ்ணமூர்த்தி என்று தன்னுடைய சீடருக்கு தீட்சை கொடுத்து சீடராக ஆக்கிக் கொள்கிறார். சிவபிரகாசர் என்ற தீட்சா நாமம் கொடுத்து அன்று முதல் சிவபிரகாசமாக நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் தன்னுடைய புதிய சீடராகிய சிவபிரகாசரிடம் ஜட்ஜு சுவாமிகள், நீ வீட்டிற்கு சென்று உன் தாய் குடும்பத்தாருடன் சில காலம் இரு, அதன் பின்னால் நீ யாத்திரை செல்லலாம் என்று சொல்லுகிறார். அதை சிறமேற்கொண்ட சுவாமிகள் ஊருக்கு வந்து வீட்டாருடனும் தாயுடனும் சில காலம் தங்கியிருந்து விட்டு அவர் தேசாந்தரம் செல்ல தொடங்குகிறார். அப்படி சென்றவர் முதலில் திருவண்ணாமலைக்கு சென்று ரமண மகரிஷியுடன் சில காலம் தங்கியிருக்கிறார். அப்படி பல ஊர்களை சுற்றி கொண்டு வரும்பொழுது கடைசியில் சேலத்துக்கு வருகிறார். சேலத்திலே அவர் வரும்பொழுதெல்லாம் அவதூதராக மாறிவிடுகிறார். இப்படி அவதூதராக இவர் சேலம், நாமக்கல் போன்ற இந்த பகுதிகளில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது சேலத்திலே காவலர்கள் இவருடைய அவதூறு கோலத்துக்காக கைது பண்ணி சிறையிலே பூட்டி விடுகிறார்கள், வழக்கு போட்டு விடுகிறார்கள். அப்பொழுது நீதிமன்றத்திலே கிருஷ்ணசாமி ஐயர் என்ற வழக்கறிஞர் சுவாமிகளுக்காக வாதாடி, அவதூத ஆசிரமம் என்பது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய மதமாகிய இந்து மதத்தினுடைய ஒரு கூறு, இங்கு சன்னியாசிகள் இப்படி இருப்பது வழமை, நம்முடைய தென்னாட்டில் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாமே தவிர வடநாட்டிலே இன்றைக்கும் அவதூத சன்னியாசிகள் மிக அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதனால் இந்த கோலம் இந்து மதத்தினுடைய துறவு கோலங்களில் ஒன்று, இது தண்டனைக்குரியதல்ல என்று வாதிட்டவுடன் சுவாமிகள் விடுதலை செய்யப்படுகிறார். அதன் பின்னால் சுவாமிகள் நாமக்கல் அருகில் உள்ள சேந்தமங்கலத்திற்கு வந்து அங்குள்ள குகையில் சில காலம் தவம் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் குகையை பூட்டி விடுமாறு அன்பர்களுக்கு சொல்லுகிறார். அன்பர்கள் பூட்டிவிட உள்ளேயே நிஷ்டையிலே அவர் இருந்து விடுகிறார். இதை கேள்விப்பட்ட அந்த மாவட்ட கலெக்டர், இவ்வாறு ஒருவரை சிறைப்பிடிப்பது போல வைப்பது தவறு, அவரை பூட்டை உடைத்து அவரை வெளியேற்றுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறார். அதன்படி வந்த பணியாளர்கள் பூட்டை உடைத்து சுவாமிகளுடைய திருமணியை தூக்கி வெளியே போடுகிறார்கள். அப்பொழுது மரக்கட்டை போல விரைத்திருந்த சுவாமிகள் கண் விழித்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சுவாமிகள் இதுவரை நிஷ்டையில் இருந்திருக்கிறார் என்ற உண்மை புரிந்து தாம் தவறளித்து விட்டோமோ என்று பயந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அக்கப்பக்கத்தில் இருந்தவர்கள், சுவாமிகள் இங்கு நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஸ்தூல சரீரத்துடன் அங்குள்ள காட்டுப்பகுதிகளிலும் நகரங்களிலும் அவர் உலாவியதை பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அனைவராலும் சுவாமிகள் பெரிய மகான் என்று உணரக்கூடிய சம்பவங்கள் அப்பொழுதுதான் நடந்தது. அதன் பின்னால் சுவாமிகள் மீண்டும் யாத்திரை புறப்பட்டு விடுகிறார்கள். அதற்கப்புறம் சுவாமிகள் 17 வருடம் கழித்துதான் சேந்தமங்கலத்திற்கு மீண்டு வருகிறார்கள். அந்த இடைப்பட்ட காலங்களில் சுவாமிகள் எங்கு சென்றிருந்தார், எப்படி இருந்தார் என்ற விவரங்கள் எல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை.
அவர் சேந்தமங்கலத்திற்கு மீண்டும் வந்த பிறகு தியானத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர் வந்ததற்கு ஒரு காரணத்திற்காக அவர் முயற்சிகளை மேற்கொள்கிறார். அந்த 17 ஆண்டுகள் அவர் வடநாடு போன்ற இடங்களுக்கு செல்ற காலத்தில் அவர் நிரந்தரமாக பத்திரிகாசிரமத்தில் தங்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். பத்ரிநாத்தினுடைய சூழல் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்று ஒரு நாள் இரவிலே இவருடைய கனவில் தோன்றிய தத்தாத்திரேய சுவாமிகள், நீ தென்னாட்டிற்கு செல், எனக்கு அங்கே கோயில் எழுப்ப வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அதனால்தான் சுவாமிகள் மீண்டும் தென்னாட்டிற்கு சேந்தமங்கலத்திற்கு திரும்பி விடுகிறார். இந்த காலகட்டத்திலே சுவாமிகளுடைய குருவாகிய ஜட்ஜு சுவாமிகள் பரிபூரணம் அடைந்து புதுக்கோட்டையிலே சமாதியாகி விடுகிறார். அவர் சமாதி இருந்த இடம் நாளடைவிலே மக்களால் மறந்து போய் குப்பை குளங்கள் எல்லாம் கொட்டப்பட்டு அந்த இடமே யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைந்து போய்விட்டது. சுவாமிகளுடைய கனவில் தோன்றிய ஜட்ஜு சுவாமிகள் இந்த நிலைமையை எடுத்து கூறி தன்னுடைய அதிஷ்டானத்தை வெளிப்படுத்துமாறு ஆணையிடுகிறார். அதை சிறமேற்கொண்ட சிவபிரகாச சுவாமிகள் புதுக்கோட்டைக்கு வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலம் தன்னுடைய குருவினுடைய அதிஷ்டானத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தை தூய்மை செய்து அங்கு ஒரு சிறு ஆலயம் எழுப்பி அந்த அதிஷ்டானமாக அது மாற்றிவிடுகிறார். இப்படி அமைத்து தன்னுடைய குருநாதருடைய அதிஷ்டானத்தில் வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்கிறார். அதன் பின்னால் தன்னுடைய ஊராகிய சேந்தமங்கலத்திற்கே வந்து அந்த குன்றிலே தத்தாத்திரேயருக்கு ஆலயம் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவரிடம் சுப்பிரமணியன் என்ற இளைஞர் அணுக்கு தொண்டராக வந்து சேர்ந்து உபதேசம் பெற விரும்புகிறார். அவருடைய அறிவு கூர்மையும் ஞான பிரகாசத்தையும் கண்ட சிவபிரகாச சுவாமிகள் அந்த சிறுவனாகிய சுப்பிரமணியனுக்கு தீட்சை கொடுத்து சாந்தானந்தர் என்று தீட்சா நாமம் சூட்டி தன்னுடைய அவதூத பரம்பரையிலே இணைத்துக் கொள்கிறார். அதன் பின்னால் தத்தாத்திரேயருக்கு கோயில் எழும்புகிறது. இந்த சூழ்நிலையில் சுவாமிகள் தனக்கு காலம் நெருங்குவதை உணர்ந்து அடியவரிடம் முன்னதாகவே அவற்றையெல்லாம் குறிப்பால் உணர்த்தி கிபி 1958 ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பரிபூரணம் அடைகிறார். அவருடைய திருமேனி அவரால் எழுப்பப்பட்ட தத்தாத்திரேயர் ஆலயத்திலேயே குகை சேவிக்கப்படுகிறது. இன்றும் அந்த இடம் சேந்தமங்கலத்தில் உள்ள சன்னியாசி கரடு என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே இன்றைக்கு தத்தகிரி என்று வழங்கப்படக்கூடியது அந்த மலையிலே வீட்டிருக்கிறது. நாம் சென்று மிகப்பெரிய ஞானியாகிய சிவபிரகாச அவதூதரின் அருளை பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சுவாமிகளுடைய அதிஷ்டானம் சேந்தமங்கலத்திலே முன்பு சன்னியாசி கரடி என்றும் தற்பொழுது தத்தகிரி என்று வழங்கப்படக்கூடிய அந்த குன்றிலே தத்தாத்திரேயர் ஆரம்பிக்கிறது. அந்த ஆலயத்தின் கருவறையுள் தத்தாத்திரேயின் பீடத்திற்கு கீழே அவருடைய திருமேனி குகை செய்யப்பட்டு சமாதி பீடமானது விளங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பர்கள் சென்று வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்று வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.